என்கிட்ட ஒரு பேஷண்ட் என்ன கேட்டாங்க தெரியுமா? டாக்டர், நான் வந்து இன்சுலின் ஒழுங்காக தான் போட்டுட்ருக்கேன், சுகர் மாத்திரையும் ஒழுங்காக தான் சாப்பிட்டுட்ருக்கேன், 3 மாதம் இருக்க டாக்டரையும் நான் ஒழுங்காக மீட் பண்ணி சந்திச்சுட்டு தான் இருக்கேன், சரியா? அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒருக்கா நான் பிளட் டெஸ்ட் பண்ணும்போதும் எனக்கு சுகரும் கண்ட்ரோலில் தான் இருக்குது, எனக்கு HbA1cயும் எல்லாமே கண்ட்ரோலில் தான் இருக்குது, மேக்ஸிமம் கண்ட்ரோலில் தான் இருக்கும், சரியா? அப்படி இருந்த பிறகு கூட எனக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? ஏன் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்து டயாலிசிஸ் பண்ணுறாங்க? ஏன் எனக்கு காலில் வந்த புண்ணு ஆறல்ல? மாத்திரை ஒழுங்காக போட்டிருக்கேன், டாக்டரை ஒழுங்காக பார்த்துருக்கேன், பிளட் டெஸ்ட் அடிக்கடி பண்ணி பார்த்துருக்கேன், ரிப்போர்ட் எல்லாம் கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு. கண்ட்ரோலில் இருந்த பிறகு கூட எனக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? நான் ஏன் கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறேன்? எனக்கு ஏன் காலில் புண்ணு ஆறல்ல? இதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர போகிறேன். எனக்கு சொந்த கதை கிடையாது, மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லியிருக்கோ அந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன், பொறுமையாக பாருங்கள், ஓகேவா? ரைட். அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரொம்ப ஆபத்தானதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா, இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணக்கூடியதுக்கு பேர் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஒரு கூட சொல்கிறேன், இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணக்கூடியதுக்கு பேர் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா? அந்த ஹாரிசன் புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்? சரி பண்ணணும். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். ஸோ யார் பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணலையோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகாது. அப்படி நான் சொல்லலை, அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அப்போ இதை சரி பண்ணலைன்னா இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் அடைக்கும். இங்கே அடைச்சா ஹார்ட் அட்டாக்கு, இங்கே அடித்தா பக்கவாதம், இங்கே அடித்து போகிறதா கண்ணு குருடு, இங்கே என்ன கிட்னி, காலில் புண்ணு போச்சுன்னா காலில் ரத்த ஓட்டம் இருக்காது, காலை விரல வெட்டி எடுப்பாங்க. அப்போ எது ரொம்ப ஆபத்து? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், பேலன்ஸ்டு டயட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் மாத்திரையை ஒழுங்காக போட்டாலும் சரி, மாத்திரை ஒழுங்காக போட்டாலும் சரி, இன்சுலின் ஒழுங்காக போட்டாலும் சரி, டாக்டரை ஒழுங்காக பார்த்தாலும் சரி, ரிப்போர்ட் எல்லாம் கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் சரி பண்ணணும் இல்லைன்னா எல்லா பிரச்சனையும் படிப்படியாக வரும் அப்படின்னு சொன்னது யார்? ஹாரிசன். எனக்கு கதை கிடையாது. இந்த வீடியோ கூட சேவ் பண்ணி பாருங்கள், போட்டு கேளுங்க. இந்த வீடியோ தான் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. இதுதான் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் குட்டுன்னு டைப் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ கூட போட்டு கேளுங்க. போட்டு கேட்டு நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே டியூன்.